ஹலோ மக்களே, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தொடர்ச்சியாக 10 முறை தோல்வி அதிமுக பெற்றுள்ளது. 11வது முறை அதிமுக தோல்வி அடையக்கூடாது என்றால் பன்னீர்செல்வம் அதிமுகவிற்குள் வர வேண்டும். பன்னீர்செல்வம் மட்டுமல்ல, சசிகலா, டிடிவி தினகரன், வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் இவர்களும் அதிமுகவிற்குள் இணைய வேண்டும் என்று தற்பொழுது அதிமுகவின் அரசியல் வட்டாரத்தில் பேசும் பொருளாகவே மாறியுள்ளது. வீடியோவை பார்ப்பதற்கு முன்பாக புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களது ஆதரவுகளை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். அதாவது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2021க்கு முன்பாகவே தோல்வியை தான் தழுவியது. அப்பொழுது ஓபிஎஸ் இல்லையா, பிறகு எதற்காக தோல்வி அடைந்தது என்ற கேள்வியும் உங்களுக்கு எழலாம். அப்பொழுது ஓட்டு வங்கி என்பது மிக மிக குறைவாகவும் அதிமுக குறுகிய ஓட்டுகளில் தான் தோல்வியை தழுவியது என்பதையும் நாம் மறந்துவிடக் கூடாது. 2021 சட்டசபை தேர்தலில் கூட கிட்டத்தட்ட 3.5%, அதாவது 1.25 லட்சம் ஓட்டுக்கள் தான் ஒட்டுமொத்தமாக அதிமுக தோல்வியை தழுவதற்காக அமைந்தது. 2021 சட்டசபை தேர்தலுக்கு பிறகு 6 மாதத்திற்குள்ளாகவே அதிமுக இரண்டாக உடைந்தது. அதற்கு முன்பாகவே சசிகலா அவர்களை கட்சியிலிருந்தும் நீக்கினார்கள். இதுதான் அதிமுகவில் இருந்த மிகப்பெரிய பஞ்சாயத்து. அதில் இருந்து இப்பொழுது வரை கிட்டத்தட்ட 10 தேர்தல்களில் அதிமுக தோல்வி அடைந்து கொண்டுதான் இருக்கிறது. உங்களுக்கும் தெரியும். இப்பொழுது அமித்ஷா அவர்கள் நினைத்தபடியே அதிமுகவையும் பாஜகவையும் கூட்டணி வைத்து விட்டார். இன்றைக்கு பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்திற்கும் வருகை தர உள்ளார். நேற்றே பன்னீர்செல்வம் அவர்கள் பிரதமர் மோடி அவர்களை சந்திப்பதற்காக அனுமதி கேட்டு ஒரு கடிதம் ஒன்றையும் அனுப்பியிருந்தார். அந்த கடிதத்தில் மோடி அவர்கள் பன்னீர்செல்வத்திற்கு அழைப்பிதழ் கொடுத்தால் நிச்சயம் அதிமுகவில் மீண்டும் ஓபிஎஸ் அவர்களுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அவர் எடப்பாடியை சந்தித்து மீண்டும் ஓபிஎஸ் அவர்கள் வேண்டாம் என்று கூறினால் நிச்சயம் கூட்டணிக்குள் பல்வேறு பிரச்சனைகளும் ஏற்படும். இரண்டாவது பிரச்சனை என்னவென்றால், ஓபிஎஸ் மட்டும்தான் இணைய முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது. ஓபிஎஸ் இணைந்தாலே சசிகலா, வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், டிடிவி தினகரன் கட்சியை ஆரம்பித்து விட்டார். அவர் கூட்டணி தான் வைப்பார். அல்லது அவருக்கு முக்கிய பதவி கொடுத்தால் நிச்சயமாக டிடிவி தினகரன் அவர்கள் தொடங்கிய கட்சியை அதிமுகவில் இணைத்து விடுவார் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. சரி, ஒருவேளை மோடி அவர்கள் ஓபிஎஸ்ஸிற்கு அழைப்பிதழ் கொடுக்கவில்லை, சந்திக்கவில்லை என்றால் அடுத்து ஓபிஎஸ்ஸின் நிலைமை அரசியலில் அனாதையா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது. தென் மாவட்டங்கள் முழுவதும் இல்லாம இருந்தாலும் குறிப்பிட்ட தொகுதிகளில் ஓபிஎஸ்ஸிற்கு ஆதரவுகள் இருக்கிறது. ஏனென்றால் நாம் ஏன் இதை உறுதியாக கூறுகிறோம் என்றால், ராமநாதபுரம் தேர்தல், அதாவது மக்களவை தேர்தலில் சுயேட்சையாக அப்பொழுது 7 நபர்கள் ஓபிஎஸ் என்ற பெயரில் போட்டியிட்டார்கள். அப்போதும் கூட ஓபிஎஸ் அவர்கள் தளராமல் பணத்தை கொடுக்காமல் தேர்தலில் நின்று 2வது இடம், அதிமுக 3வது இடம். இதை நாம் கண்டிப்பாக பேச வேண்டும். எடப்பாடி இரட்டை இலை பணம் 3ம் இருந்தும் கூட அதிமுகவில் வெற்றி அடைய முடியவில்லை. சரி விடுங்க, இரட்டை இலை சின்னம் 2வது இடம் கூட பெற முடியவில்லை. இதற்கு காரணம் ஓபிஎஸ் என்ற பிராண்ட் என்றே நம்மால் கூற முடியும். ஏனென்றால் அவர் அம்மா அவர்களது புகைப்படத்தையும் எம்ஜிஆர் அவர்களது புகைப்படத்தையும் வைத்து மட்டும்தான் பிரச்சாரத்தை தொடங்கினார் என்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இறுதியாக இன்று மாலைக்குள் முடிவுகள் வெளியாகும். ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் இணைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா, அல்லது புதிய கட்சியை தொடங்கிய நிலையில் அதை வளர்ப்பதற்கான ஏற்பாடுகளை செய்வாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களது கருத்துக்களை கூறுங்கள். ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் இணையாமல் இருந்தால் 11வது முறையும் அதிமுக தோல்வியை தான் தழுவும் என்று அரசியல் வட்டாரங்களில் கூறுவது சரியா, இல்லை ஓபிஎஸ் இல்லாமல் இருந்தாலும் எடப்பாடியால் அதிமுகவை வெற்றியடைய வைக்க முடியும் என்பது கூறுவது சரியா என்பதை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.